ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சிம்பிளான வெஜ் கட்லெட். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூடமே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கட்டி கொடுக்கலாம், ஈவினிங்கும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு 3 சின்ன கேரட்டையும் நான் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மசிச்சு இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் பொறை தான் எடுத்திருக்கேன், ப்ரெட் எடுக்கலை. இது வந்து குட்டி குட்டியான பொறை வந்து விற்றுட்டு வருவாங்க. இது தான் இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த தேவையான பொருட்கள் வந்து கலந்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவை நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து கட்லெட் பண்ணால் ப்ரெட் கம் சேர்ப்போம். நான் அரிசி மாவு சேர்த்துருப்பேன், சூப்பராக இருக்கும். இப்போ தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவையும் கார்ன்ஃப்ளவர்லேயும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி இது கெட்டிப்படாமல் கரைச்சிக்கோங்க. லேசாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல கரைச்சிக்கோங்க, நம்ம அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் உப்பு லேசாக சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி தனியாக வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு பண்ணிக்கோங்க. இந்த பொறையை வந்து நம்ம நல்லா தட்டி இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதையுமே நம்ம கொஞ்சம் லேசாக அந்த ஒரு முறபருப்பு வேணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம தேவையாக இந்த பிரெட் க்ரம்ஸில் கார்ன்ஃப்ளவர் பச்சரிசி மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கையில் எண்ணெய் தடவி நம்ம பால்ஸ் என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணி நல்லா வச்சுக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவு, அதோடு நம்ம புரட்டி எடுத்துகிட்டு இந்த பொறையோட அந்த இதில் வந்து நல்லா கொஞ்சம் ஷேப் அதில் வைக்கும் போது லைட்டாக தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த ஷேப்பில் வச்சு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தோசை கல்லில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் இப்போ வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி வானலில் பண்ணலை, லேசாக தான் எண்ணெய் ஊற்றி செய்கிறேன். ஸோ எண்ணெய் காய்ச்சது இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திருப்பிட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட்டாக வெந்து வரட்டும். சும்மா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு சிம்பிளான வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.